ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜः யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்ய யஜ்ஞஸ்ய குதோன்யः குரு சத்தம. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று ஞானத்தினால கர்மாவை தியாகம் செய்தல், ஆத்மா அகர்த்தா, அனாத்மா சதா கர்த்தா, அனாத்மாவாகிய சரீரம் ஒருபொழுதும் செயலற்று இருப்பது இல்லை, ஆத்மா எப்பொழுதும் செயல்படுவது இல்லை, சரீரத்தோடு சேர்ந்து இருப்பது போல இருந்தாலும் அது ஒருபொழுதும் செயல்படுவது இல்லை என்ற ஆத்ம தத்துவத்தை சொல்லி அந்த ஆத்ம தத்துவத்தையே சதா சிந்திக்க வேண்டும் என்று ஆத்ம தத்துவத்தையே சதா சிந்தித்திருக்க வேண்டும் என்று வரல. ஆத்ம தத்துவத்தையே எப்பொழுதும் ஒருவர் சிந்திக்க வேண்டும் என்று, அதற்காக பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி என்று ஒரு யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டு அதை உருவகப்படுத்தி சொன்னார். ஒரு கர்மாவில் யஜ்ஞத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள் அனைத்தையும் பிரம்மமாக ஒருவர் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இது நிதித்தியாசனத்துக்காக சொல்லப்பட்டது. அவ்வாறு அபியாசம் செய்து அந்த ஞானமானது இயல்பாக ஆகிவிட்டால் எப்பொழுதும் அந்த திருஷ்டியானது இருக்கும். இவ்வாறு சொன்ன பிறகு இந்த ஞானத்தை புகழ்வதற்காக பல்வேறு யஜ்ஞங்களை எடுத்துக்கொண்டு, திரவிய யஜ்ஞம் என்று திரவியங்களை கொண்டு செய்கின்ற யஜ்ஞம் மற்றும் எல்லா விதமான ஆன்மீக சாதனைகளையும் யஜ்ஞமாக சொல்லி, அப்படி 11 விதமான யஜ்ஞங்களை சொல்லி இருக்கிறார். இந்த யஜ்ஞத்தையும் சேர்த்தா, இது ஞான யஜ்ஞம் என்ற பிரம்ம யஜ்ஞத்தையும் சேர்த்தாக்க 12, அது இல்லாமல் மற்ற யஜ்ஞங்கள், திரவிய யஜ்ஞங்கள் 11 யஜ்ஞங்கள், இவைகளெல்லாம் சொல்லி இந்த எல்லா யஜ்ஞங்களிலும் ஞான யஜ்ஞமே மேலானது என்று சொல்லி முடிக்கின்றார். இந்த யஜ்ஞங்களுடைய இப்படி இருக்கின்ற பல்வேறு விதமான ஆத்ம சாதனைகளுடைய பிரயோஜனம் என்ன என்பதை முதலில் சொல்லி, பிறகு இந்த எல்லா யஜ்ஞங்களை விட ஞான யஜ்ஞம் தான் மேலானது, ஏனெனில் அது மோட்சத்தை தரத்தக்கது என்று நிறைவு செய்கின்றார். 31வது ஸ்லோகத்தில் இந்த எல்லா யஜ்ஞங்களுடைய பிரயோஜனத்தையும் சொல்லுகின்றார். 31வது ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் பார்க்கலாம். யஜ்ஞசிஷ்ட அமிர்தபுஜः யாந்தி பிரம்ம சனாதனம். பிரம்ம சனாதனம் யாந்தி, சனாதனம் பிரம்ம யாந்தி. ஹே குருசத்தம, அயஜ்ஞஸ்ய அயம் லோகः நாஸ்தி அன்யः குதः. யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜக, யஜ்ஞத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய அமிர்தத்தை உண்ணக்கூடியவர்கள். ஒரு யஜ்ஞம் முடிந்த பிறகு அதில் மிச்சம் இருக்கிறத பிரசாதம் என்று பார்க்கிறோம். அந்த பிரசாதத்தையே அமிர்தம், ஏன்னா அது ஈஸ்வர அனுகிரகத்தோடு கூடியது என்பதனால அது அமிர்தம். அதை அமிர்தமாக கொண்டு, அதையே மேலானதாக கொண்டு யார் உண்ணுகிறார்களோ, எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் சனாதனம் பிரம்ம யாதி, சனாதனமாக என்றும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைகிறார்கள்.
இல்லை, ஞான யஜ்யம் நேரடியாக பிரம்ம பதத்தை தரத்தக்கது. மற்ற யஜ்யங்கள் எல்லாம் காலக்கிரமத்தில் பிரம்ம பதத்தை தரத்தக்கது. ஆச்சாரிய பாஷ்யத்தில் தெளிவுபடுத்துகின்றார், அங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹே குரு சத்தம, குரு வம்சத்தில் சிறந்தவரே, அயஜ்ஞஸ்ய அயம் லோகஹ நாஸ்தி, இப்படி எந்த விதமான யஜ்யத்தையும் செய்யாதவன் அவனை அயஜ்யன்கிற. யஜ்யம் செய்பவனுக்கு யஜ்யன்னு பேருனா, யஜ்யம் செய்யாதவனுக்கு அயஜ்யன்னு பேர். இந்த 12 விதமான யஜ்யத்தில் எந்த ஒரு யஜ்யத்தையும் செய்யாதவன், அதாவது எவ்விதமான ஆன்மீக சாதனையும் ஏதாவது ஒன்றையாவது ஒருவன் செய்தான்னா அதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அதனால அவன் அடுத்தடுத்து உயர்ந்த நிலைகளை அடைவான். ஆன்மீகத்தில் உயர்ந்து சென்று இறுதியில் மோட்சத்தை அடைவான். அப்படி எதுலேயுமே ஸ்ரத்தை இல்லை, சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லை, தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லை, பகவானுடைய வாக்கியத்தில் ஸ்ரத்தை இல்லைன்னா அவன் எதையும் செய்ய மாட்டான். அவ்வாறு செய்யாதவன், அதனால் எந்த யஜ்யத்தையும் செய்யாதவன், எந்த ஒரு ஆன்மீக சாதனையும் செய்யாதவன், அவனுக்கு அயம் லோகக நாஸ்தி, அவனுக்கு இந்த உலகமே இல்லைங்கிற. இந்த உலகமே அவனுக்கு பிரயோஜனம் இல்லாததாக போய்விடும். மனித பிறவியில் இருந்தாலும் ஒரு ஆன்மீக சாதனையை ஒருவன் செய்யவில்லை என்றால் மனித பிறவிக்கும் விலங்கு பிறவிக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் மனிதனாக இருந்து என்ன, இல்லைன்னா என்ன, விலங்கும் அதான் பண்ணுது. அது எதுவும் கோயிலுக்கு போகிறதில்ல, ஜபம் பண்ணுறதில்ல, தியானம் பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கும் இருக்குது. அப்படி சுவாபாவிகமான கர்மாவை மட்டும் செய்து கொண்டு ஒருவன் இருந்தால், மனித உடலோடு இருந்தால், அவன் இறந்தவனை திருக்குறள் அதெல்லாம் பார்க்குறோம். ஒப்புரவறிதல் ஈகையிலெல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். தானம் பண்ணலை, தர்மம் பண்ணலைனாக்கா அவன் அவன் இறந்தாருக்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறார். அவன் மனிதனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். புகழ் பெறவில்லை, புகழ்லையும் பார்த்தோம். ஒருவன் புகழ் பெறவில்லை என்றால் அவன் மனிதனாக இருப்பதற்கு, மனிதன் என்று சொல்லிக் கொள்வதற்கு தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுனா. நீ மனிதனாக பிறக்காமலே இருந்திருக்கலாங்கிற. புகழ் இல்லைன்னா இப்போ புகழ் எப்படி வரும்? ஈகை முதலான தர்ம சாதனங்களால் அது வரத்தக்கது. அதனால் அதை ஒருவன் செய்யவில்லை என்றால் பிறவாதவனே அல்லது இறந்தவனே, அவன் இறந்தவனே மனிதனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். அதுதான் இங்கே பகவான் எப்படி சொல்கிறார்? அயஜ்ஞஸ்ய அயம் லோகக நாஸ்தி, யஜ்யம் இல்லாதவனுக்கு இந்த உலகமானது இல்லைனா, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மேலான சுகமானது அவனுக்கு இல்லை. மனித பிறவியிலிருந்து எந்த ஒரு உயர்ந்த பலனை அடைய வேண்டுமோ அந்த பலனை அவன் அடைவது இல்லை. அல்பமான கீழான பிறவிகள் போலவே அவனுடைய வாழ்க்கையானது செல்லுகின்றது. ஆகவே அவனுக்கு இந்த உலகம் இல்லை. இந்த உலகமே இல்லைன்னா மற்ற உலகங்களை பற்றி சொல்ல வேண்டுமான, இந்த உலகத்துல இருந்து தர்மத்தை பண்ணி அதனால புண்ணியத்தை சம்பாதிச்சிருந்தா உயர்ந்த லோகத்துக்கு போகலாம். தர்மத்தை பண்ணியிருந்தா இந்த உலகத்தோட சுகத்தையும் நல்லா அனுபவித்திருக்கலாம். அறத்தான் வருவதே இன்பம்னு பார்க்கிறோம். இந்த உலக சுகம் அனுபவிக்கிறதுக்கே தர்மம் வேணும். அந்த தர்மம் அதிர்ஷ்டமாக புண்ணியமாக மாறி மறு உலக சுகத்தையும் தருவதாக இருக்கின்றது. அது இல்லைன்னா இவர் சொர்க்கலோகத்துக்கு எங்கே போகிறது? மனுஷனாவே இல்லைன்னா புண்ணியமே பண்ணலை, உருப்படியாக ஒரு காரியமும் பண்ணலை அப்படின்னா வேறு லோகங்கள் ஏதுன்னா வேறு எந்த உலகத்திற்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால் இந்த உலகமே அவனுக்கு இல்லைன்னா வேறு உலகங்களும் இல்லை. ஏற்கால பாஷ்யம் படிக்கலாம். யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜ படிக்கலாம். யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜ யஜ்ஞானாம் சிஷ்டம் யஜ்ஞசிஷ்டம் யஜ்ஞசிஷ்டஞ்ச ததமிர்தம் ச யஜ்ஞசிஷ்ட அமிர்தம் தத் புஞ்சதே இது யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜः யதோக்தான் யஜ்ஞான் கிருத்வா தச்சிஷ்டேன காலேன யதாவிதி சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதே இதி யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜः யாந்தி கச்சந்தி பிரம்ம சனாதனம் சிரந்தனம்
முமுக்ஷவः சேத் காலாதிக்ரம அபேக்ஷயேதி சாமர்த்தியாத் கம்யதே நாயம் லோகः சர்வ பிராணி சாதாரணோபி அஸ்தி யதோக்தானாம் யஜ்ஞானாம் ஏகோபி யஜ்ஞः யஸ்ய நாஸ்தி சஹ அயஜ்ஞः தஸ்ய குதஹ அன்யஹ விசிஷ்ட சாதன சாத்தியஹ குரு சத்தம. யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜக என்ற வாக்கியத்துக்கு விக்கிரக வாக்கியம் கொடுக்கிறார், பிரித்து சொல்றார். யஜ்ஞானாம் சிஷ்டம் யஜ்ஞசிஷ்டம். யஜ்ஞானம் சில யஜ்ஞங்களுடைய மிச்சம். ஒரு யஜ்ஞம், ஒரு யாகம், ஒரு பூஜை பண்ணுறதுனால பண்ணி முடித்த பிறகு பகவானுக்கு நிவேதனம் பண்ணது போக மிச்சம் என்ன இருக்கோ அதற்கு யஜ்ஞ சிஷ்டம்னு பேர். சிஷ்டம்னா மிச்சம், மீதம். வேள்வியின் பயனாக வேள்வியின் முடிவில் எது எஞ்சி இருக்கிறதோ அதற்கு யஜ்ஞ சிஷ்டம்னு பேர். அந்த யஜ்ஞ சிஷ்டமாக எது இருக்கோ அதுவே அமிர்தம். யஜ்ஞ சிஷ்டஞ்ச தத்து அமிர்தம் ச. எது யஜ்ஞ சிஷ்டமோ அதுவே அமிர்தம், அதுவே அமிர்தம். பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டா அது அமிர்தமாகுது. வெறுமனே சாப்பிட்டா சாதம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டா பிரசாதம்னா. வெறுமனே குடித்தா ஜலம், அது பகவானுக்கு அது தீர்த்தமாக அபிஷேகம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டா அது தீர்த்தமாக ஆகின்றது. அப்படி அது அமிர்தம்னா அது பகவானுடைய அருள் நிறைந்திருக்கிறதுனால அமிர்தம். காலப்போக்கில் அமிர்தத்துவத்தை தரத்தக்கதுங்கிறதுனால அது அமிர்தம். அதுதான் யஜ்ஞசிஷ்ட அமிர்தம். அதற்கு யஜ்ஞசிஷ்ட அமிர்தம்னு பேர். யஜ்ஞசிஷ்டமாகிய அமிர்தம், யஜ்ஞத்தில் எஞ்சி இருப்பதாகிய அமிர்தம். தத்து புஞ்சத்தே இது யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜக. அதை யார் உணவாக எடுத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்கு யஜ்ஞசிஷ்ட அமிர்த புஜன்னு பேர். அல்ல, நித்தியமாக பகவானுக்கு பூஜை பண்ணி அதை மட்டுமே உணவாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று யார் எடுத்துக்கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு யஜ்ஞசிஷ்டமாகிய அமிர்தத்தை உண்பவன் என்று பெயர். யதோக்தான் யஜ்ஞாத் கிருத்வா. இவ்வாறு சொல்லப்பட்ட யஜ்ஞங்களை செய்து. தத்து சிஷ்டேன காலேன. இங்கே பலவிதமான யஜ்ஞம் சொல்லப்பட்டது. அதில் திரவிய யஜ்ஞங்கிறது அல்லது ஈஸ்வர யஜ்ஞங்கிறது ஒரு யாகம் பண்ணுறது அல்லது ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் முதலான பூஜைகளை பண்ணிவிட்டு அங்கே நைவேத்தியம் இருக்கும். அதனால் ஒரு திரவிய யஜ்ஞத்திலேயோ ஈஸ்வர பூஜையிலேயோ பகவானுக்கு நிவேதனம் பண்ணுற ஒரு நைவேத்தியம் இருக்குது. தேங்காய் பழம், மற்ற சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், வேறு என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் நமக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அங்கே யஜ்ஞ சிஷ்டம்னு எடுத்துக்கொள்வதற்கு ஒரு உணவு இருக்குது. ஆனால் இங்கே 11 யஜ்ஞம் சொன்னதில் திரவிய யஜ்ஞங்கிற அல்லது திரவிய யஜ்ஞம் ஈஸ்வர யஜ்ஞம் இந்த ரெண்டை தவிர மற்றதெல்லாம் பிராணாயாமம், சமம், தமம் இதைத்தான் யஜ்ஞம்னு சொன்னார். அப்போ இதில் முக்கியமான சாதம் இல்லையே. இது ஒரு ஆன்மீக சாதனை, ஒரு அகச்சாதனை, அகப்பயிற்சியாக இருக்குது. இங்கே அபிஷேகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ அங்கே எது யஜ்ஞ சிஷ்டம்ங்கிற கேள்வி வருது. அதற்காக ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். தத் சிஷ்டேன காலேன யதாவிதி ச சோதிதம் அன்னம் அமிர்தாக்கியம் புஞ்சதே இதீனா. அந்த ஆன்மீக சாதனைகளை செய்த பிறகு அந்த ஆக்ஞை வாழ்க்கை 24 மணி நேரத்தில் அவன் ஆன்மீக சாதனையை செய்யறதுக்கு குறிப்பிட்ட சில மணி நேரங்களை எடுத்துக்கொள்கிறான். அது செய்த பிறகு மிச்சம் இருக்க காலம் எல்லாம் அவனுக்கு யஜ்ஞ சிஷ்டம் தான். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் அவன் விதிப்படி என்ன உணவு எடுத்துக்கொள்ளுகிறானோ அதுவே அவனுக்கு அமிர்தமாக யஜ்ஞ சிஷ்டமாக ஆகின்றது. அதனால் அங்கே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறங்கிறது இல்லை. ஒரு ஆன்மீக சாதனையை பண்ணுறது, அது பிராணாயாமம் பண்ணுறதா இருக்கலாம், ஜபம் பண்ணுறதா இருக்கலாம், தியானம் பண்ணுறதா இருக்கலாம். பகவானை குறித்து ஒரு ஆன்மீக சாதனையை பண்ண பிறகு அவன் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு கூட யஜ்ஞ சிஷ்டம் தான். ஏன்னா பகவானுக்கு பண்ண வேண்டிய ஜபத்தை பூஜையை அவர் பண்ணிட்டார், அந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டார். அதனால் அவர் நேரடியாக ஒரு நைவேத்தியம் அப்படின்னு அந்த பூஜைங்கிறத பண்ணலைனாலும்
பகவானை மனசுல நினைச்சு தியானம் பண்ணி இருக்கிறான். சமம் தமம் இந்த மாதிரி 11 சாதனைகளை சொன்னாரு. இதெல்லாம் செய்திருந்து அது போக மிச்ச நேரத்துல அவன் விதிப்படி, அது சாஸ்திர விதிப்படி யதா விதிங்கிற அவன் எதை உண்ணணுமோ அதை உணவாக எடுத்துக்கொண்டால் அதுவும் யஜ்ஞசிஷ்டம்தான். யதாவிதி சோதித்தம் அன்னம் அமிர்தாக்கியம்டா, அந்த அன்னமே அது யஜ்ஞசிஷ்டமாக ஆகின்றதுன்னு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். அதனால ஒரு நாளைக்கு எந்த ஆன்மீக சாதனையும் பண்ணாம சாப்பிட்டாக்கா அது வெறும் உணவு. ஏதோ ஒரு விதத்துல ஆன்மீக சாதனையை செய்து கொண்டு நம்ம உணவு எடுத்துக்கொண்டா அது நேரடியா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலைன்னாலும் அது பகவான் நமக்கு கொடுத்த பிரசாதம் தான். அந்த பாவனை அவனுக்கு இருக்கு, அவனுடைய மனதில் அந்த எண்ணம் இருக்கு, பகவானுடைய அனுகிரகம் அவனுக்கு இருக்கு. ஆகவே அது யஜ்ஞசிஷ்டமாக ஆகின்றது. தத் சிஷ்டேன காலேன, பகவானுக்கு பூஜை பண்ண காலம் போக மிச்சம் இருக்க காலத்துல அவன் விதிப்படி எடுத்துக்கொண்ட உணவு, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறபடி எடுத்துக்கொண்ட உணவு எதுவோ, சாத்விகமான உணவு எதுவோ அதுவே யஜ்ஞசிஷ்டமாக ஆகின்றது இருக்கின்றது. அதுக்கப்புறம் யாந்தினாக்க கச்சந்தி அடைகின்றான். எதை அடைகின்றான்? இப்படி யஜ்ஞசிஷ்டத்தை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ, ஆன்மீக சாதனைகளை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிரம்ம சனாதனம், சனாதனம்னா சிரந்தனம், சிரந்தனம்னா என்றைக்கும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது, அழிவில்லாமல் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு சனாதனம்னு பேரு. சிரந்தனம்ங்கிறது இன்னொரு வார்த்தை. முமுக்ஷவக சேத், அவன் அந்த முமுக்ஷுவானவன் பிரம்ம சனாதனம் யாந்தி, சனாதனமான பிரம்மத்தை அவன் அடைகின்றான். இப்படி யஜ்ஞசிஷ்டமான அமிர்தத்தை எடுத்துக்கொள்பவன் என்றும் இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைகின்றான். இதுல ஞானம் யஜ்ஞம் நேரடியா மோட்சம் தரத்தக்கது, மற்றதெல்லாம் சித்த சுத்தி வாயிலாக மோட்சம் தரத்தக்கது. அதனால ஆச்சாரியார் அதை குறிப்பிட்டு சொல்றார். காலாதி கிரமேண அபேட்சையா இதி சாமர்த்தியாத் கம்யதே. அதனால காலக்கிரமத்தில் அவர்கள் முக்தியை அடைகிறார்கள். எந்த ஆன்மீக சாதனையை செய்தாலும் இறுதியில் அவர்கள் ஞான மார்க்கத்திற்கு வந்து ஞானத்தின் வழியாக முக்தியை மோட்சத்தை அடைகிறார்கள். மற்ற எல்லா ஆன்மீக சாதனமும் ஞானத்திற்கு தயார்படுத்துவதாக ஆகின்றது. அதனால ரெண்டும் வேற வேற சாதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பகவானை மையமாக கொண்டு செய்கின்ற எல்லா சாதனைகளும் ஒரே நோக்கத்தை கொண்டது. ஒரே பாதையில இருக்கக்கூடிய பல படித்தரங்கள். ஆனால் இங்கேருந்து காஷ்மீர் போகணும், இல்லை காசி போகணும்னா போகிற வழியில் நிறைய ஸ்டாப் இருக்கு. அதெல்லாம் ஒரே பாதையில இருக்கக்கூடிய பல நிறுத்தங்கள். அந்த மாதிரி எல்லா ஆன்மீக சாதனைகளும் ஒரே லட்சியத்தை கொண்டவை. ஆகவே அவர்கள் காலக்கிரமத்தில் முக்தியை மோட்சத்தை அடைகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இது எதுவுமே அவன் செய்யலைன்னா, வெறுமனே சாப்பிட, தூங்க, கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெற்றுக்க, இப்படி மட்டுமே ஒருவனுடைய வாழ்க்கை போனா அதை சொல்றார். நாயம் லோக்கக சர்வ பிராணி சாதாரணோபி அஸ்தி. எல்லா பிராணிகளுக்கும் சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை கூட அவன் வெல்வது, அவன் யதோக்தம் யஜ்ஞானாம் ஏக்கக அபி, இந்த சொல்லப்பட்ட இந்த யஜ்ஞத்துல ஒரு யஜ்ஞத்தை கூட அவன் செய்யவில்லை என்றால் எல்லா பிராணிகளுக்கும் சாதாரணமாக, இப்போ மனிதன் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்கின்ற இந்த உலகத்தை கூட, இந்த உலகமும் கூட, லோக்கங்கிறதுக்கு சர்வ பிராணி சாதாரணோபி அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய, பொதுவாக இருக்கக்கூடிய இந்த பூலோகம், இந்த பிறவி, இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை. எஸ்ய நாஸ்தி, எவனுக்கு இல்லையோ, சக அயஜ்ஞன, அவன் அயஜ்ஞன். தஸ்ய குதக அந்நிய, அப்படிப்பட்ட அயஜ்ஞனுக்குனாக்க யஜ்ஞத்தை செய்யாதவன், எந்த பூஜையும் எந்த ஆன்மீக சாதனையும் செய்யாத ஒருவன். அதனால அயஜ்ஞன். அயஜ்ஞன்னு அர்த்தம் அயோக்கியன்னு அர்த்தம்.
எவ்விதமான தகுதியும் இல்லாதவன், சாதனைகளை செய்து எவ்விதமான பக்குவமும் அடையாதவன், விலங்குக்கு சமமான வாழ்க்கையை வாழக்கூடியவன். அல்ல அயஜ்ஞக தஸ்ய குதக அந்யக விசிஷ்ட சாதன சாத்தியக, விசேஷமான சாதனைகள் மூலமாக அடையக்கூடிய உயர்ந்த லோக்கங்கள் அவனுக்கு எங்கேனா. சாதாரணமான பூஜையை கூட, ஒரு இறை நம்பிக்கை, கோயிலுக்கு போகிறது, ஒரு பூஜை பண்ணுறது, பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணுறதை கூட செய்யாதவன் எப்படி விசேஷமான யஜ்ஞங்களை செய்வான்? அதனால் விசேஷமான யஜ்ஞங்களால் அடையக்கூடிய விசேஷமான சாதனங்களால், வேதத்தில் பூர்வபாகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பலவிதமான கர்மாக்களை செய்து அடையக்கூடிய உயர்ந்த லோக்கங்களை அவன் எவ்வாறு அடைவான்? அவன் அடைய மாட்டான் அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். அதனால் இந்த யஜ்ஞங்களுடைய பிரயோஜனம், 12 விதமான யஜ்ஞங்களுடைய பிரயோஜனம் பிரம்மம், சனாதனமான பிரம்மத்தை அடைதல், முக்தி, மோட்சம் என்பதுதான். இந்த 12 யஜ்ஞத்திலையும் ஞான யஜ்ஞம் சிறந்தது என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகம், அதற்கு அடுத்த ஸ்லோகம், 2 ஸ்லோகங்களையும் அதான் வருது. இதனுடைய தமிழ் அர்த்தமும் பார்த்துருவோம். சிம்பிள் தான். இவ்வாறு கீழ்கூறிய யஜ்ஞங்களை செய்து முடித்து, 31ஆம் ஸ்லோகத்துக்கு முகவுரை. அதனுடைய பொருள்: யஜ்ஞத்தின் சேஷமான அமிர்தத்தை புஜிப்பவர்கள் சாஸ்வதமான பிரம்மத்தை அடைகிறார்கள். யஜ்ஞம் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை. கௌரவரில் சிறந்தோனே, மற்றையது எங்கிருந்து? இல்லவே இல்லை. மற்றையதுனா மற்ற லோகங்கள். கீழ்கூறிய யஜ்ஞங்களை செய்த காலம் போக மிச்சமாயுள்ள காலத்திலே தமக்கு விதிக்கப்பட்ட அமிர்தம் என்னும் அன்னத்தை எவர்கள் விதிப்படி புஜிக்கிறார்களோ அவர்கள் சம்சாரத்தினின்றும் விடுபட விரும்புபவரானால் முமுட்சுவாக இருந்தார். முமுட்சவக சேத்துன்னு சொல்லியிருந்தார். அவர் முமுட்ச மோட்சத்தை அடைய விருப்பமுடையவனாக இருந்தால் மோட்சத்தை அடைவார். அல்லது அந்த யஜ்ஞத்தை எந்த பலன் கருதி செய்கின்றானோ அந்த பலனை அடைவார். அதனால சொல்றார், அவன் அதே கர்மாவை, இந்த பிராணாயாமம் முதலான சாதனைகளை நிஷ்காமமாக, முமுட்சுவா இருந்து எனக்கு சித்த சித்திக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நிஷ்காமமாக அந்த கர்மாவை பண்ணியிருந்தான்னா அவன் முமுட்சு, அவன் மோட்சத்தை அடைவார். அப்படி இல்லாமல் மற்ற திரவிய யஜ்ஞங்களை செய்திருந்தான்னாக்கா என்ன பலன் கருதி அவன் செய்தானோ அந்த பலனை அடைவான். அதனால் முமுட்சவக சேத்துங்கிறத ஆச்சாரியர் சேர்த்திருக்கிறார். விடுபட, சம்சாரத்தினின்றும் விடுபட விரும்புபவர் ஆனால் நித்தியமான பிரம்மத்தை காலக்கிரமப்படி அடைகிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் அடைகிறார்கள். முறையாக அடுத்தடுத்த சாதனைகளை செய்து அதனுடைய பலனை அடைந்து பிறகு ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள். காலக்கிரமப்படி என்பது யுக்தியினால் தெரிய வருகிறது. யுக்தினாக்க பொருந்தும் விதம். இது அப்படித்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற அத்தியாயங்களில் சொன்ன மற்ற ஸ்லோகங்கள் பகவானுடைய உபதேசத்தெல்லாம், சாஸ்திரத்தை, வேதத்தினுடைய உபதேசத்தெல்லாம் நம்ம வைத்து பார்க்கணும். ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, ஒரே ஒரு ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு அர்த்தம் பண்ணக்கூடாது. முன்ன பின்ன இருக்கிற விஷயங்களையும் நினைவில் வைத்து கொண்டு தான் அர்த்தம் பண்ணணும். அதனால் இந்த இடத்துல முக்தியை அடைகிறார்கள்னு சொன்ன, இதற்கு முன்னாடி கர்மயோகத்தோட பலன் சித்த சுத்திங்கிறதெல்லாம் முன்னாடியே பகவான் நிறையா சொல்லி இருக்கிறார். அதனால் அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அர்த்தம் பண்ணி கொள்ளணும். அதான் யுக்தி. கீழ்கூறிய யஜ்ஞங்களுள் எவனுக்கு ஒரு யஜ்ஞமேனும் இல்லையோ, எந்த ஒரு ஆன்மீக சாதனையும், இதுவரைக்கும் சொன்ன இந்த 12 விதமான யஜ்ஞத்தில் ஒரு யஜ்ஞத்தையும் ஒருவன் செய்யவில்லை என்றால் அவனுக்கு சகல பிராணிகளுக்கும் பொதுவான இவ்வுலகமே இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த உலகமும், இந்த உலகத்திலேயே அவன் நிம்மதியாக அடிப்படை மகிழ்ச்சி சந்தோஷம் கூட இருப்பவனாக இருக்க மாட்டான். இந்த லௌகிக்க சுகம் என்பது கூட அவனுக்கு இருக்காதுன்னு சொல்ற. சுகமா இருக்கிற மாதிரி இருக்குமே ஒழிய அது உண்மையான சுகமா இருக்காது. ஆன்மீகம், பக்தி இல்லைன்னா, ஒழுக்கம் இல்லைன்னா ஒருவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் போலி சுகம்தான். அதான் அறத்தான் வருவதே இன்பம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தர்மம் இல்லாமல், பக்தி இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் ஒருவன் அனுபவிக்கக்கூடிய சுகம் எதுவும் உண்மையான சுகம் அல்ல. அது போலி சுகம், மயக்கம்தான், சுக ஆபாசம்தான் அது. அதனால இவ்வுலக இன்பம் இல்லை. இவ்வுலகம் இல்லைன்னா இவ்வுலக இன்பம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்பம் தான் எல்லா உயிர்களுடைய விருப்பமும். அவனுக்கு சகல பிராணிகளை இவ்வுலகமே இல்லை என்றால் ஜோதிஷ்டோமம் முதலிய சிறப்பு சாதனங்களால் சாதிக்கத்தக்க மற்றைய உலகம் ஏது?
கௌரவோத்தமனே, கௌரவ உத்தம. மற்ற உலகங்கள் இல்லை. இப்போ சாதாரண அரசியல் சட்டத்துக்கே அவனுக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா அவனுக்கு எப்படி தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்கும், சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கும்? சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருந்தால் தானே சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த நித்திய நைமித்திய கர்மா மற்ற காமிய கர்மாக்களை செய்வான். அதை செய்திருந்தால் தானே அதனுடைய பிரயோஜனமாக உயர்ந்த லோகங்கள் கிடைக்கும். அவனுக்கு உள்ளூரில் இருக்க அரசியல் சட்டத்திலேயே நம்பிக்கை இல்லை. அதையே எப்படியெல்லாம் வளைக்கலான்னு பார்க்குறான், எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலான்னு இருக்கக்கூடியவன் எப்படி சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கும்? அதனால் அவனுக்கு உலக சுகமும் இல்லை, மறு உலக சுகமும் இல்லை. அடுத்த ஸ்லோகம் 32வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாः விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஏவம் பகுவிதா யஜ்ஞாः விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே. ஏவம் இவ்வாறு. அதனால் இவங்க பகவான் சொல்லியிருக்கிறது ஒரு 11 ஞான யஜ்யத்தையும் சேர்த்து 12 விதமான யஜ்யத்தான் சொல்லியிருக்கார். இது இல்லாமல் எண்ணற்ற யஜ்யங்கள் இருக்கு. ஏவம் பகுவிதா யஜ்ஞாக பிரம்மணக முகே விததாக. பிரம்மணகங்கிறது இங்கே வேதத்தினுடைய, பிரம்ம அப்படிங்கிறது வேதத்துக்கு பெயர், வேதத்தினுடைய முகம், வேதத்தில் அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு பலவிதமான யஜ்யங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. விததா அப்படின்னா விவரித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சர்வான் தான் கர்மஜான் வித்தி. இந்த எல்லா யஜ்யங்களையும் கர்மத்திலிருந்து தோன்றியதாக ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஞான யஜ்யம் தவிர மற்ற எல்லா யஜ்யமும் கர்ம யஜ்யம்னா. கர்ம யஜ்யம்னா காரகங்களோடு கூடிய யஜ்யம். மனசு, உடம்பு, வாக்கு, இந்த திரிகரணங்களால் செய்யக்கூடிய யஜ்யம் அது கர்மா. கர்மத்திலிருந்து தோன்றக்கூடியதுனாக்கா அதற்கு ஒரு கர்ம பலன்கிறது உண்டு. அதனால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்மஜான் வித்தி, கர்மத்திலிருந்து தோன்றியதாக. அவன் மோட்சங்கிற விருப்பம் இல்லாமல் வெறுமனே இந்த கர்மாவை செய்தால், கர்ம பலன் கருதி செய்தால் அவைகள் அனித்தியமான பலனை கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான யஜ்யத்திற்காக மற்ற கர்மங்களை ஒருவன் கடைபிடித்தான் என்றால், அந்த விவேகத்தோடு ஒருவன் கடைபிடித்தான் என்றால், ஒருவன் ஏவம் ஞாத்வா இவ்வாறு அறிந்து கொண்டு விமோக்ஷியசே கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். இந்த கர்மங்களை பற்றி நீ அறிந்து கொண்டு அவைகளை முறையாக கடைபிடித்து கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். பாஷ்யம். ஏவம் யதோக்தாக பகுவிதாக பகுப்பிரகாராக யஜ்ஞாः விததாக விஸ்தீர்ணாக பிரம்மணः வேதஸ்ய முகே துவாரே. இவ்வாறு, ஏவம்னா இவ்வாறு, யதோக்தாக சொல்லப்பட்ட, பகுவிதாக பகுப்பிரகாராக பகுவிதமாக எப்படி எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத இங்கே சொன்னார். இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். வேதத்தில் அது விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான கர்ம உபாசனைகள் வேதத்தில் விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றன. யஜ்ஞாக விததாக விஸ்தீர்ணாக விஸ்தீர்ணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எங்க பிரம்மணக, பிரம்மணகனா வேதஸ்ய. அதனால் பிரம்மங்கிறது வேதத்துக்கு ஒரு பெயர். பிரம்மனா பிரம்மத்தையும் குறிக்கும், நிர்குண பிரம்மத்தையும். பிரம்மான படைப்பு கடவுளான பிரம்மா. பிரம்மங்கிறது வேதத்துக்கும் ஒரு பெயர். அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுனால தான் பிராமணர்கள்ங்கிற பெயர். பிராமணர்கள்னு பேர்னா வேதத்தை அத்தியனம் பண்ணுறதையே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு, பிரம்மத்தை படிக்கிறதையே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு
பிராமணர்கள்னு பேர். அப்புறம் பிரம்மங்கிற வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கர்மாக்களை செய்யறதுக்காகவே அதை பின்பற்றுவதற்காகவே வாழ்க்கையை வைத்திருக்கிறதுனால அவர்களுக்கு பிராமணர்கள்னு பேரு இருக்கட்டும். இதனால பிரம்மங்கிறது வேதம். அதனால வேதசிய முக்கேனா, முக்கன்னா வேதத்துக்கு ஏது முகம், முகம்னாக்க வேதத்தின் வழியாக அப்படின்னு அர்த்தம். வேதத்துல பல விதமான யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த முக்கேங்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார் ஆச்சாரியர். ஏன்னா வேதம்ங்கிறது சப்த ரூபமா இருக்கு. சப்தம் எங்க இருந்து வரும்? முகத்துல இருந்து, வாயில இருந்து வரும். சப்தத்தை கொண்டு இருக்கிறதுனால முகம்ங்கிறது பொருந்தும்னு விளக்கம் கொடுக்கிறார். வேதத்வாரேன அவகமியமானாக பிரம்மணோ முகே பிததாக உச்சியந்தே. வேதத்தின் வழியாக அறியப்படக்கூடியது பிரம்மத்தின் முகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வேத வாக்கியத்தையும் கொடுக்கிறார். ஐத்தரேய ஆரண்யக்கத்துல இருந்து தத்யதா வாச்சிஹி பிராணம் ஜுகும. அது இப்படி வேத வாக்கியங்கள்லேயே அந்த இருக்கு, நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கின்றன. வாக்கினால் அன்றோ, வாக்கிலே என்றோ பிராணன்களை ஹோமம் செய்கின்றோம். வாக்கிலே பிராணன்களை ஹோமம் செய்கின்றோம். இப்படி இத்தியாதயக இந்த மாதிரி பலவிதமான யஜ்ஞங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாச்சிஹி பிராணம் ஜுகும, வாக்கில் பிராணனை ஜுகும ஹோமம் செய்கின்றோம்னா. ஏன்னா மூச்சை பேசுகிற பொழுது மூச்சு விடுறதில்லை, மூச்சு அடக்கி தானே பேசுகிறோம். தொடர்ச்சியாக பேசுகிற பொழுது என்னாச்சு, மூக்குன்னு பிராணன் நின்று தான் வாக்கானது வருகின்றது. அதனால் பேசுகிற பொழுது பிராணனானது நிறுத்தப்படுகின்றது, அதை ஹோமம் பண்ணுறது. அதனால் வாச்சிஹி பிராணம் ஜுகும. அப்புறம் அடுத்த வாக்கியம் கர்மஜான்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். கர்மஜான் காயிக வாச்சிக மானச கர்ம உத்பவான் வித்தி தான் சர்வான் அனாத்மஜான். கர்ம அப்படின்னாக்கா காயிக வாச்சிக்க மானச கர்ம உத்பவான். உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்கின்ற கர்மத்திலிருந்து தோன்றக்கூடியவை. அந்த கர்ம செயல்னாலே இதெல்லாம் வேணும் தானே, எல்லாம் இருந்துதான் கர்மாவை செய்கிறோம். அதனால இந்த முக்கரணங்களாலும் செய்யப்படக்கூடியது அனாத்மஜான் அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் அனாத்மாவை அனாத்மாவாகிய சரீரத்தை ஆதாரமாக கொண்டது இந்த திரவிய யஜ்ஞம் முதலானவை. ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்வியாபாரக ஹி ஆத்மா. இந்த ஆத்மாவானது நிர்வியாபாரம், எவ்விதமான செய்கையும் அற்றது, செயலும் அற்றது. இந்த கர்மாக்கள் எல்லாம் சரீரத்தை மையமாக கொண்டவை. ஆத்மா எவ்விதமான செய்கையும் அற்றது என்று புரிந்து கொள்ளுதல். அதக ஏவம் ஞாத்வா விமோக்ஷியசே அசுபாத். இந்த கர்மாக்களை எல்லாம் செய்து சித்த சுத்தி அடைந்து அதனால வேதாந்த சாஸ்திரத்தை குரு வாயிலாக படித்து ஆத்மா அனாத்ம விவேகம் அடைந்து ஆத்மா அகர்த்தா என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவன் சம்சார பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடைகின்றார். அல்லது ஞாத்துவாங்கிறதுக்கு எப்படிங்கிறது பின்னாடி அடுத்த ஸ்லோகத்தில் 34வது ஸ்லோகத்தில் பகவானே சொல்ல போறார். குருவை அணுகி குருவுக்கு பணிவிடை செய்து குருவிடம் இருந்து கேட்டு அறிந்துனா தத் வித்தி அப்படின்னு வரப்போகுது. அதனால ஞாத்துவானா அறிந்து. எப்படி அறிந்து? இதெல்லாம் இந்த யஜ்ஞமெல்லாம் கர்மத்தை அனாத்மாவை மையமாக கொண்டது என்றும் ஆத்மா நிர்வியாபாரம் என்பதையும் அறிந்து அந்த ஞானத்தை ஒருவன் அடைகின்ற பொழுது அசுபத்திலிருந்து விடுதலை அடைவான்னா. எதிலிருந்து விடுதலை அடைவான்? ஆச்சரியா இருக்கா? அசுபாத். அசுபாத்னா சம்சாராத். அசுபம் அமங்கலம் சம்சாரம். சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவான். என்ன ஞாத்வா? இன்னும் விளக்கம் கொடுக்கிறார். ந மத் வியாபாராக இமே நிர்வியாபாராக அகம் உதாசீனஹ
इति एवं ज्ञात्वा अस्मात् सम्यक् दर्शनात् मोक्ष्यसे अशुभात् संसारबन्धनात् इत्यर्थः. அதனால ந இமே மத் வியாபாராக, இவைகள் என்னுடைய செய்கைகள் அல்ல, என்னுடைய செயல்கள் அல்ல. எது? இந்த சரீரம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் ஆத்மாவாகிய என்னுடைய செயல்கள் அல்ல. சரீரம் அதுதான் செய்கின்றது. கர்மஞ்ச கர்மயப் பஷ்யத்து சொன்னாரு, அதுக்கு விளக்கமாக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் வருது. நிர்வியாபாரக, நான் எப்படிப்பட்டவன்? நிர்வியாபாரி. நிர்வியாபாரினா எந்த பிஸ்னஸும் பண்ணாத ஆளு, எந்த செய்கையும் எந்த செயலும் இல்லை. யாரு? ஆத்மா. அதனால் ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் சாட்சி, எந்த செய்கையும் இல்லாதவன். அப்போ செயல் நடக்குது, அது எங்கன்னா அதெல்லாம் அனாத்மாவில் சரீரத்தில், சரீரத்தை மையமாக கொண்டு நடக்கின்றன. அகம் உதாசீனக, நான் உதாசீனன். உதாசீனன்னா சாட்சின்னு அர்த்தம். சாட்சியா வேடிக்கையை பார்த்து கொண்டு இருப்பவன் என்று அறிந்து, என்று ஆத்மாவை அறிந்து, தன்னை ஆத்மாவாக அறிந்து. அதனால் இப்படி ஆத்மஸ்வரூபம் இதுன்னு அந்த ஆத்மா நான் என்றும் அறிந்து ஒருவன் இந்த அஸ்மாத் சம்யக் தர்ஷனாத், இந்த தெளிந்த ஞானத்தினால், இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தினால், இந்த மாசரு காட்சியினால், இந்த தெள்ளத் தெளிந்த ஞானத்தினால் மோக்ஷியசே அசுபாத், அசுபத்திலிருந்து விடுதலை அடைவான். அசுபாத்ங்கிறதுக்கு அவரை விளக்கம் கொடுக்கிறார். சம்சார பந்தனாத் இதி அர்த்தக, சம்சார பந்தத்திலிருந்து, சம்சாரமாகிய பந்தத்திலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். தமிழர்த்தம் 32வது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இவ்வாறு பல வகையாயுள்ள யஜ்ஞங்கள் வேதத்தின் முகத்திலே விரிந்துள்ளன. அவையெல்லாம் கர்மத்தினால் ஆனவை எனத் தெரிந்துகொள். நீ இவ்வாறு தெரிந்து தீமையினின்றும் விடுபடுவாய். கீழ்கூறிய பலவிதமான யஜ்ஞங்கள் வேதத்தின் முகத்திலே விஸ்தாரமாயுள்ளவை. வேதத்தின் வழியாக, வேதத்தினின்று அறியப்படுகின்றவை, வேதத்தின் முகத்திலே விரிந்துள்ளவை எனப்படுகின்றன. அது வாக்கிலே அன்றோ பிராணன்களை ஹோமம் செய்கின்றோம் என்பது முதலாக வரும். இப்படி பலவிதமான யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது வேதத்தில். உதாரணத்துக்காக ஒன்று கொடுத்துருக்கிறார். வேதத்தின் முகத்தில் இருக்குங்கிறதுக்காக உதாரணத்துக்காக ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் மன மொழி மெய்களின் செய்கைகளால் உண்டாவனவாக, அதாவது ஆத்மா அல்லாதவற்றினின்றும் தோன்றுவனவாக, அனாத்மாவிலிருந்து தோன்றுவனவாக அறிந்து கொள். ஏனெனில் ஆத்மா தொழில் இல்லாதது. அறிந்து கொள்னாக்கா இதெல்லாம் அனாத்ம தர்மம், ஆத்மா நிர்விகாரம் என்று தெரிந்து கொள்ளுதல். ஆகவே நீ இவ்வாறு அறிந்து கெடுதியினின்றும் நீங்குவாய். அறிந்துங்கிறதுக்கு விளக்கம், இவை எனது செய்கைகள் அல்ல, நான் தொழில் இல்லாதவன், உதாசீனன் என நீ இவ்வாறு தெளிந்தவுடன் இந்த மெய்யறிவினாலே தீமையாகிய சம்சாரக்கட்டு நின்று இன்றும் விடுபடுவாய் என்பது தேர்ந்த பொருள். உதாசீனன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். உபேட்சை உள்ளவன். உபேட்சைனாக்க விதமான இச்சையும் இல்லாதவன். அதாவது விவாதம் செய்கின்ற இருவருடைய வெற்றி தோல்விகளோடு சம்பந்தப்படாது, அவற்றால் வரும் மகிழ்ச்சி வருத்தங்களை அடையாது, யாதொரு விகாரமும் இன்றி இருப்பவன். அதான் உதாசீனன். உதாசீனன்னா ரெண்டு பட்சத்திலையும் சேராம இருப்பவன், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பவன், நடுவு நிலைமையோடு இருப்பவன். அதனால அதனுடைய விளைவுகளால் அவனுக்கு வெற்றி தோல்வி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்திருந்தா அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றா உடனே கொண்டாட்டம், தோல்வி அடைந்த துக்கம்னா. இவர் நடுநிலையாக இருக்கிறார், எந்த கட்சியும் சாராதவராக இருந்தார், யார் ஜெயிச்சா என்ன, ரெண்டுமே என்ன. கிரிக்கெட் விளையாடுறான்ல, அப்போ கிரிக்கெட்டில் எந்த டீம்லேயும் அபிமானம் இல்லைன்னா அது வெறும் பொழுதுபோக்கு. யார் ஜெயித்தாலும் கொண்டாடலாம். கண்டிப்பாக விளையாட்டுனாக்கா ஒருத்தன் ஜெயிக்க போகிறான், ஒருத்தன் தோக்க போகிறான். அல்லது தேர்தல்னாக்கா ஒருத்தன் ஜெயிப்பான். போட்டினாலே ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார். யாதாவது ஒரு பக்கம் சார்ந்து இருந்தாக்கா வெற்றியோ தோல்வியோ நம்மளை பாதிக்கும். வெறுமனே அதை வேடிக்கையாக பார்த்தோம்னா என்னது, அது வெறும் பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அது பார்க்கலாம். அப்படி இவர் உதாசீனனாக இருப்பார்.
அதுக்கு உதாசீனன்னு பேர். ஆத்மா அப்படி இருக்கு. ஆத்மா சரீரத்தோடு இருந்தாலும் சரீர தர்மங்களோட சேர்ந்து சரீரம் சுக்கியாக இருக்கிற பொழுது நான் சுக்கினோ, சரீரம் துக்கியாக இருக்கிற பொழுது நான் துக்கினோ இல்லை. அது சுக துக்கம் ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்குது. மனசு துக்கமாக இருக்கிற பொழுது மனசு துக்கமாக இருக்குன்னு அதையும் காமிக்குது. மனசு சுகமாக இருந்தாக்க இப்போ மனசில் ஏதோ அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்னு அதையும் காமிக்குது. நாம் என்னன்னா அந்த ஆத்ம உணர்வு, அதை அறிகின்ற ஆத்ம உணர்வை விட்டுட்டு மனதோடு சேர்ந்து கொள்கிறோம். அப்போ மனது நான் இருக்கிற பொழுது மனது சுக்கினா நான் சுக்கி, மனது துக்கினா நான் துக்கி. அதை பார்க்கிற ஆத்மா நான்னா, ஐயோ இப்போ மனசு ஏதோ கவலையில் வருத்தத்தில் இருக்குது, அதுக்கு ஏதோ பிரச்சனை போல் அல்லது வெளி பிரச்சனைகளால் அது பாதிக்கப்பட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அது கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்புறம் அதுவாக சரியாயிரும்னு மனதை வேடிக்கையாக பார்க்குறோம். சின்ன குழந்தைகள் 2 குழந்தை விளையாடுது, ஏதோ அடிச்சுக்கிறதுனா என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மூட விட்டால் உட்காந்துருக்கும். பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும், அப்புறம் அதுவாக சரியாயிரும், அவங்கள சேர்ந்து விளையாடுவாங்க. கொஞ்சம் நேரத்தில் மறந்துட்டு அவங்களே சேர்ந்து விளையாடுவாங்க. அப்போ என்னது, பேசாமல் வேடிக்கையாக பார்த்து இருக்கிற மாதிரி தன்னுடைய மனதை அவர் வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அது விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு சந்தோஷத்தை அடைந்தால் அதையும் வேடிக்கையாக பார்க்கிறது ஆத்மா, அது துக்கத்தை அடைந்தால் அதையும் ஆத்மா வேடிக்கையாக பார்க்கின்றது. தன்னை ஆத்மான்னு அறிந்து கொண்டவன் அந்த மனதிற்கு தானே தன்னுடைய மனதிற்கு வேறாக இருந்து தன்னுடைய மனதை பார்த்து கொண்டு இருக்கிறான். அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை இவன் அடைகின்றான். அந்த ஞானத்தை அடையிறது தான் மோட்சம். மோட்சம்னா இந்த உதாசீன பாவத்தை அடையிறது தான் மோட்சம். அதுக்கப்புறம் இந்த ஞானம், இது வரைக்கும் சொன்ன ஞானத்துக்கு இந்த எல்லா 12 விதமான யஜ்ஞத்தில் ஞான யஜ்ஞம் தான் மேலானதுங்கிறத இங்கே சொல்லுகின்றார். 25வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தது இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் சொல்லி இறுதியாக இந்த யஜ்ஞங்களெல்லாம் எதற்காக சொன்னார், அதற்கு முன்னாடி ஆத்ம ஞானத்தை சொல்லி இருந்தார். இந்த எல்லா விதமான யஜ்ஞத்தை விட ஆத்ம ஞானம் தான் மேலானதுங்கிறத சொல்லி முடிக்கின்றார். 33வது ஸ்லோகத்துக்கான முகவுரை. பிரம்மார்ப்பணம் இத்தியாதி ஸ்லோகேன சம்யக் தர்ஷனஸ்ய யஜ்ஞத்வம் சம்பாதிதம். யஜ்ஞாஸ்ச அநேகே உபதிஷ்டாः தைஹ சித்த புருஷார்த்த பிரயோஜனைஹ ஞானம் ஸ்தூயதே. கதம்? பிரம்மார்ப்பணம் என்று அர்ப்பிப்பது பிரம்மம் என்று தொடங்கும் ஸ்லோகத்தினால், அந்த ஸ்லோகத்தில் இருந்து அந்த ஸ்லோகத்தினால் சம்யக் தர்சனசே யஜ்ஞத்துவம் சம்பாதித்தம். சம்யக் தர்சனத்துக்கு யஜ்ஞத்துவமானது சொல்லப்பட்டது. ஒரு யஜ்ஞத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்துக்கொண்டு அது பிரம்மம்னு சிந்தனை பண்ணுறதுங்கிறதா யஜ்ஞத்துவம். அந்த யஜ்ஞத்துவமானது சொல்லப்பட்டது, உபதேசிக்கப்பட்டது. அதற்கப்புறம் பலவிதமான யஜ்ஞங்கள் உபதிஷ்டாக, அநேகே யஜ்ஞாக உபதிஷ்டாக. அதன் பிறகு அதை போல பலவிதமான யஜ்ஞங்களையும் சொன்னார், உருவப்படுத்தி சொன்னார். இதோட பிரயோஜனம் என்னது? தைகி சித்த புருஷார்த்த பிரயோஜனைகி. ஒருவன் விரும்பிய பயனை சித்தமாக உடைய அதனை பெறுவதற்காக சாதனமான அந்த மற்ற யஜ்ஞங்களோடு, அதனால் எதை அடைய விரும்புகிறானோ, புருஷார்த்த சித்திக்காக எதை அந்த மனிதன் அந்த ஜீவன் விரும்புகின்றானோ, எதை விரும்பி அந்த யஜ்ஞத்தை செய்தானோ அந்த யஜ்ஞத்தை அந்த 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 யஜ்ஞமானது அந்த பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. அப்படி கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள்ல ஞான யஜ்ஞத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் தான் மேலானது என்பதை இங்கு புகழ்ந்து சொல்லுகின்றார். பிரயோஜனைகி ஞானம் ஸ்தூயதே. அந்த பிரயோஜனங்களுக்குள் ஞான யஜ்ஞத்தினுடைய பிரயோஜனமானது உயர்த்தி சொல்லப்படுகின்றது. அதனால் முக்திக்கு சாதனமான ஞானத்தினே சர்வ கர்மமும் முடியப் பெறுகின்றன, அடங்கி நிற்கின்றன என்பது விளங்கல்ல. அந்த மற்ற யஜ்ஞங்களோடு ஞானத்தை வைத்து பகவான் புகழ்கின்றார். 33வது ஸ்லோகம். ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப
சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே ஸ்ரேயான் திரவ்யமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. हे परंतप, द्रव्यमयात् यज्ञात् ज्ञान यज्ञः श्रेयान्. हे पार्थ, सर्वं कर्म अखिलं ஞானே பரிசமாப்பியதே. ஏ பரந்தப, பரந்தபன பராந்தாபயதி, எதிரிகளை ஓடவிடுபவன், எதிரிகளை தபிக்கச் செய்கின்றவன். அவ்வாறு எதிரிகளை தபிக்கச் செய்கின்ற அர்ஜுனா, திரவியமயாத் யஜ்ஞாத், திரவியங்களால் செய்யக்கூடிய எல்லா யஜ்ஞங்களையும் விட ஞான யஜ்ஞக ஸ்ரேயான், ஞான யஜ்ஞமானது சிரேஷ்டமானது, உயர்ந்தது, மேலானது. ஹே பார்த்தனே, சர்வம் கர்ம, எல்லா கர்மங்களும், எல்லா செய்கைகளும், அகிலம் மிச்சமில்லாமல் அப்படின்னு அர்த்தம், ஞானே அல்லது அதனுடைய பலன்களுடன் கூடி ஞானே பரிசமாப்பியதே, பிரம்ம ஞானத்தில் அடங்கி இருக்கின்றன. இந்த ஞான யஜ்ஞத்தை தவிர மற்ற யஜ்ஞங்கள் அது செய்யப்படுகின்ற பொழுது பலன் கருதி செய்தால் அதற்கான பலனை கொடுக்கும். அந்த பலனெல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்ட பலனாக இருக்கும். ஏன்னா அது கர்ம பலனாக வர்றது. கர்ம பலனாலே அதற்கு வரையறைங்கிறது இருக்கின்றது, ஒரு தொடக்கம் முடிவுங்கிறது இருக்கின்றது. அதே யஜ்ஞங்களை சித்த சுத்தியின் பொருட்டு செய்திருந்தால், முமுட்சுவாக இருந்து மோட்சத்தை லட்சியமாக கொண்டு ஒருவன் செய்திருந்தால், ஞான யஜ்ஞம் தவிர மற்ற யஜ்ஞங்களையும் செய்திருந்தால், அதனால சித்த சுத்தி ஏற்பட்டு காலக்கிரமத்தில் மோட்சத்தை கொடுக்கும். அவைகள் மோட்சத்தை கொடுக்கும், ஆனால் படிப்படியாக பிற்காலத்தில் கொடுக்கும். ஆனால் இந்த ஞான யஜ்ஞமானது உடனடியாக மோட்சத்தை தரத்தக்கது. அதான் இங்கே சொல்கிறார். அதனால் மற்ற எல்லா யஜ்ஞங்களை விட ஞான யஜ்ஞமானது மேலானது. ஏன்னா அது உடனடியாக மோட்சத்தை தரத்தக்கது, நேரிடையாக மோட்சத்தை தரத்தக்கது. அப்புறம் மற்ற எல்லா யஜ்யங்களையும் செய்யறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கோ அந்த பிரயோஜனம் எல்லாம் இந்த ஞான யஜ்யத்துக்குள் அடங்கிவிடும்னு சொல்லுகின்றால். ஞானே பரிசமாப்பியத்தினா, எல்லா கர்ம பலன்களும் இந்த ஞானத்தை ஒருவன் அடைகிறதுனால எந்த பலனை அடைவானோ அந்த பலனுக்குள் மற்ற வரையறைக்குட்பட்ட கர்ம பலன்கள் எல்லாமே அடங்கிவிடும். இப்போ இது பூர்ணமான நிறைவான பலனை தரத்தக்கதுங்கிறது கருத்து. பாஷ்யத்தை படிக்கலாம். ஸ்ரேயான் திரவியமயாத் திரவிய சாதன சாத்யாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞः. हे परंतप, द्रव्यमयो हि यज्ञः फलस्य आरंभकः ज्ञानयज्ञः न फल आरंभकः. अतः श्रेयान् प्रशस्यतरः. कथं? यतः सर्वं कर्म समस्तम अखिलम अप्रतिबद्धम पार्थ ज्ञाने मोक्ष साधने सर्वतः संप्लुतोदक स्थानीये परिसमाप्यते अंतर्भवति इत्यर्थः. यथाकृताय विजितायादरे अयाः सम्यन्ति एवं येनं
சர்வம் தத் அபிசமேதி யத் கிஞ்சித் பிரஜாः சாது குர்வந்தி யஸ்தத்வேத யத் ச வேதः யத் ச வேத இதி ஸ்ருதேः. ஸ்ரேயான், ஸ்ரேயான்கிறதுக்கு பின்னாடி பிறகு அர்த்தம் சொல்றாரு. முதல்ல திரவியமயாத்ங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்குறார். திரவியமயாத், திரவியமயாத்னா திரவிய சாதன சாத்தியாத், திரவியங்களை சாதனமாக கொண்டு அடையக்கூடியது, அதற்கு திரவியமயம்னு பேரு. யஜ்ஞாத், யஜ்ஞாத் அந்த யஜ்ஞங்களை விட, ஞான யஜ்ஞ, யஜ்ஞாத்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்லலை, ஞான யஜ்ஞ அதற்கும் விளக்கம் சொல்லலை. ஹே பரந்தப, திரவியமய, திரவியமயமான யஜ்ஞமானது பலசிய ஆரம்பக, பலத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த கர்மா முடிஞ்சால் அதற்கு கர்ம பலன்கிற ஒரு தொடக்கம், ஆரம்பம்னா கர்ம பலன், கர்ம பலனுக்கு ஒரு தொடக்கம்ங்கிறது உண்டு. தொடக்கம் இருந்தாக்கா என்ன இருக்கும், அதுக்கு முடிவு இருக்கும். எவ்வளவு கர்மா பண்ணியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதற்கான பலனானது இருக்கும். ஞான யஜ்ஞக, அதனால் ஆரம்பக்கனாக்கா அது பலனை ஒரு காலத்தில் இனிமேல் உண்டு பண்ணக்கூடியது, உண்டு பண்ணக்கூடியது. அப்புறம் அதற்கு வரையறை இருக்கு, அப்படி இருக்கக்கூடியது. ஞான யஜ்ஞம் என்பது ந பல ஆரம்பக, ஞான யஜ்ஞமானது பலனை உண்டு பண்ணக்கூடியது அல்ல. அத்தக ஸ்ரேயான், ஆகவே மேலானது. மேலான ஸ்ரேயான்கிறதுக்கு பிரசஸ்ய தரக, சிறந்ததுன்னு. இப்போ ஞான யஜ்ஞத்துக்கு பலன் இல்லையான்னா, கர்ம யஜ்ஞம் எல்லாம் பலனை தரத்தக்கது, ஞான யஜ்ஞம் அப்படி அல்லன்னு சொன்னால், ஞான யஜ்ஞத்துக்கு பலன் இல்லையான்னா, ஞான யஜ்ஞம் கர்ம பலன் மாதிரி புறத்தில் ஒரு பலனை உண்டு பண்ணக்கூடியது அல்ல, ஏற்கனவே நித்திய சித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை காட்டக்கூடியது. அதனால் ஞான யஜ்ஞம் ஒரு பலனை உண்டு பண்ணுறதுனா அவித்யா நிவர்த்திங்கிறத தான் பண்ணுது. அங்கே ஆத்மாவை உற்பத்தி பண்ணுறது இல்லை ஆத்மானந்தத்தை உற்பத்தி பண்ணுறதுன்னு புதுசாக ஒன்று உண்டு பண்ணுறதுங்கிறது இல்லை. எது உண்டாகுதோ அதற்கு அழிவு உண்டு. இந்த ஞானம் என்ன பண்ணுது, அஜ்ஞான நிவர்த்திங்கிறத தான் பண்ணுது. ஆத்மா ஏற்கனவே, ஆத்மானந்தம்ங்கிறது ஏற்கனவே நித்திய சித்தமாக இருக்கிறது. அது ஆத்ம ஞானத்தினால உண்டு பண்ணத்தக்கது அல்ல. ஆகவே அங்கே கர்ம பலன் உண்டாகிறதுங்கிறது இல்லை. மற்ற கர்மாவுக்கு பலன் உண்டாகிற மாதிரி ஞானத்தில் பலன் புதுசாக உண்டாகிறதுங்கிறது இல்லை. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நித்திய முக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைத்திருக்கின்ற மறைப்பை மட்டும் நீக்குது, அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ணலை. ஒரு விளக்கு எரியுது, விளக்க ஒரு திரை மறைத்து இருக்கிறதுனாக்க அந்த திரையை நீக்குனா அப்புறம் விளக்கு பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது லைட் அடிக்கணுமான்னா, அது ஏற்கனவே பிரகாசமாக இருக்கு. அதே மாதிரி ஆத்மா ஏற்கனவே நித்திய முக்தமாக இருக்கு. அதை மறைத்திருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அவித்யாவை ஞானம் நீக்குகின்றது. அதனால் மற்ற கர்ம பலனுக்கும் ஞான பலனுக்கும் வேறுபாடு உண்டு. அதனால் மற்ற கர்மமெல்லாம் பலனை ஆரம்பிக்கத்தக்கது, ஆகவே முடிவுடையது, வரையறை உடையது. இங்கே ஞான பல ஆரம்பங்கிறது இல்லை. ஆகவே யதக சர்வம் கர்ம சமஸ்தம், சர்வம் கர்மனா சமஸ்தம், எல்லா கர்மக்களும், அகிலம், அகிலம்னா அப்பிரதிபந்தம், ஒரு மிச்சம் இல்லாமல் முழுமையாக அப்படின்னு அர்த்தம். அகிலம் சர்வம் ஒரே அர்த்தம்தான். அகிலம் சர்வம்னு முன்னாடியே சொன்னதுனால முழுவதுமாக அதுலேயும் எந்த குறையும் இல்லாமல், மிச்சம் இல்லாமல், அல்லது பலனோடு கூடி. பார்த்த ஞானேன மோட்ச சாதனே, மோட்ச சாதனமான ஞானத்தில். இப்போ ஞானத்தோட பிரயோஜனம் மோட்சத்தை கொடுத்தல் என்பதுதான். இங்கே மோட்சத்தை ஞானம் உண்டு பண்ணலை, மோட்சம் நித்திய சித்தமாக இருக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் மோட்ச சாதனை, ஞானேனா மோட்ச சாதனை சர்வத்தக உதாரணம் கொடுக்குறார். அதனால் மற்ற எல்லா கர்ம பலன்களும் இந்த மோட்சங்கிறதுக்குள்ள அடங்கி விடுகின்றது. எல்லா லௌகிக்க பலன்களும் மோட்சம் என்பதற்குள் அடங்கி விடுகின்றது. ஏற்கனவே உதாரணம் முன்னாடி சொல்லியிருக்கிறார். சம்ப்ளதோதக ஸ்தானியே, பூர்ணமாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்நிலைக்கு சமமானது அப்படின்னு. யாவான்த்த உதபாதே அப்படிங்கிற அங்கே சொல்லப்பட்டிருந்ததே அப்படி, அந்த உதாரணம். ஒரு பெரிய நீர்நிலைக்குள்ள ஒரு ஏரி, கிணறு, குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதனுடைய பிரயோஜனம் என்ன இருக்கோ
அது அதைவிட பெரிய நீர்நிலைகளுக்குள் அடங்கி இருக்கின்றது. பரிசமாப்பியத்தின அந்தர்பவதி இது அர்த்தக, அது அதற்குள் இருக்கின்றது என்று பொருள். இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரைக்வர் கதைன்னு ஒரு கதை உண்டு. அந்த ரைக்வர் கதையை அதில் இருக்கக்கூடிய மந்திரத்தை இங்கே மேற்கோளாக காட்டுகின்றார். அந்த ரைக்வர் நல்ல சிறந்த உபாசனை பண்ணி, அதாவது பிரம்ம உபாசனை, சம்பர்க்க உபாசனை பண்ணி, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, சம்பர்க்க உபாசனைன்னு பேர். அந்த உபாசனையினுடைய பலனாக கிரமமுக்தியை அடைந்தவர். அப்போ யார் அந்த உபாசனையை செய்கிறார்? இங்கே உபாசனைங்கிறது கிரமமுக்தி பலனை தரத்தக்க உபாசனை. சமஷ்டி பிராண உபாசனை அல்லது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, சம்பர்க்க உபாசனைன்னு பேர். அது சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ரைக்வர்ங்கிறவர் அந்த உபாசனையை பண்ணி அதனால் கிரமமுக்தியை அடைந்தார். அந்த கிரமமுக்தியோட பலன் என்னன்னா, மற்ற எல்லா உபாசனைகள், மற்ற எல்லா கர்மங்களுடைய பலன்களும் அந்த பலனில் அடங்கி, அந்த முக்திங்கிறதுக்குள்ள அடங்கி இருக்கிறதுங்கிறதுக்கு அந்த உபனிஷத்தில் ஒரு உதாரணம் சொல்லி இருக்கு. யார் அந்த ரைக்வர் அடைந்த ஞானத்தை அடைகிறார்களோ அவர்கள் அதே பலனை அடைகிறார்கள். யார் சாது கர்மாக்களை செய்திருக்கிறார்களோ, யார் அதை அறிந்திருக்கிறார்களோ, அந்த உபாசனா பலனை அறிந்திருக்கிறார்களோ, செய்கிறார்களோ, அவர்கள் அதே பலனை அடைகிறார்கள்ங்கிறது இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். ஒரு உதாரணம், சூதாட்டத்தை உதாரணமாக கொண்டு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் சூதாட்டத்தில் இருந்ததில் சில விதிகள் இருக்குது. யதா கிருத்தாய விஜிதாயாதரே அயக அப்படின்னாக்கா அந்த சூதாட்டம் விளையாடக்கூடிய அந்த இது இருக்கே தாயம், அதுக்கு அயகன்னு பேர். அது போட்டு உருட்டி விளையாடுறது எல்லா காலத்துலேயும் இருந்தது, மகாபாரதத்துலேயும் பார்க்குறோம். அதற்கான பலன் சொல்கிற பொழுது அந்த காலத்தில் அது 4 பட்டை உடையதாக இருக்கும். ஒரு பட்டையில் 1 புள்ளி, ரெண்டாவது பட்டையில் 2 புள்ளி, 3வது பட்டையில் 3, 4வது பட்டையில் 4 புள்ளி இருக்கும். அதற்கு பலன் அப்படிங்கிற பொழுது தாயத்தை உருட்டுற பொழுது அதற்கு அது விழுது, எந்த நம்பர் விழுவுதோ அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட் இருக்குது. அதற்கான மதிப்பு உண்டு. 1னா 1, 2னா 2, 3னா 3, 4னா 4ன்னு இல்லாமல் அங்கே சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, அதுக்கு ஒவ்வொன்றொன்றுக்கும் ஒரு பேரும் வச்சிருக்கு. கிருத்தம் அப்படின்னா 4, கிருத்த யுகம்னு சொல்கிறாமே. கிருத்தம்னாக்கா 4 புள்ளி இருக்கிற பக்கம் விழுந்தாக்கா அதற்கு 10 பாயிண்ட் அப்படி இருக்குது. அந்த விதி அப்படி இருக்குது, அந்த சூதாட்ட விதி அப்படி இருக்கா சொல்கிறாங்க. 4 தான் இருக்கிறதே ஹையஸ்ட்டு. 4 விழுந்தாக்கா அதற்கான பலன் 10. 10னா என்ன அர்த்தம்? அந்த 4 மிச்சம் 3 பக்கம் இருக்கே, ஒரு பக்கம் இதுக்கு 4, மிச்சம் 3 பக்கத்தில் 3 புள்ளி இருக்குது, 4 3 7, இன்னொரு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது, 7 2 9, இன்னொரு பக்கத்தில் 1 புள்ளி இருக்குது, அதையும் சேர்த்து 10, மொத்தம் 10 இருக்குது. அது 4 விழுந்தாக்கா அதுக்கு மதிப்பு 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 விழுந்தால் மற்ற 3 பக்கத்துக்கான பலனும் அதற்குள் அடங்கி இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ 3 விழுந்தா என்னன்னா, 3 விழுந்தா 3 மற்ற 2 பக்கம் இருக்கே, 3 2 1, அப்போ 6 தான் அங்கே பலன். 3 விழுந்தா அதுக்கு பாயிண்ட் 6 பாயிண்ட். 2 விழுந்தாக்கா 2 1 3 பாயிண்ட் தான். அப்படி 1 விழுந்தா 1 தான். அப்படி அங்கே விதி இருக்குது. அப்போ எங்கே எப்போ 4 விழுகுதோ அதுக்கு முழுமையான பலன், மற்ற 3 பக்கத்துக்கான பலனையும் சேர்த்து 10 அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அந்த மாதிரி இந்த ஞான யஜ்ஞத்தில் முக்திங்கிற பலனில் மற்ற எல்லா யஜ்ஞங்களுடைய பலனும் அடங்கி இருக்கின்றதுன்னு அப்படி ஒரு உதாரணம் சொல்லி அந்த உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லி இருக்கு. அதுதான் இங்கே விளக்கம். சம்யந்தி அயாகா சம்யந்தி ஏவம் ஏனம் சர்வம் தது அபிசமேத்தி எத்கிஞ்சித்து பிரஜாகா. யார் அந்த ரைக்வர் பண்ண மாதிரி அந்த உபாசனை சாது குர்வந்தி, எந்த பிரஜைகளானவர் நல்லவற்றை செய்கிறார்களோ, அந்த ரைக்வர் எதை அறிந்திருந்தாரோ அதை அறிகிறார்களோ அவர்கள் அந்த பலனை, அந்த முழுமையான பலனை பெறுகிறார்கள்னு அங்கே சொல்லி இருக்கு. ஆனால் அங்கே ஞானத்தினால முக்திங்கிறது இல்லாமல் உபாசனை, இந்த சம்பர்க்க உபாசனை அல்லது ஹிரண்யகர்ப்ப உபாசனை, அதற்கு பலன் கிரமமுக்தின்னு சொல்லி இருக்கு. ஆனால் முக்தினா ஒன்று தான், கிரமமுக்தியாக இருந்தாலும் சத்திய முக்தினாலும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் முக்திக்கான பலனில் மற்ற எல்லா லௌகிக பலன்களும், கர்ம உபாசனைகளுடைய பலன்களும் அடங்கி விடுகின்றன என்பது தான் இங்கே உதாரணம். என்னுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்து நிறைவு செய்வோம். நேரமாச்சு.
33வது பாட்டில் பரந்தப ஞானம் என்னும் யஜ்யமானது, என்னுடைய தமிழ் படிச்சிட்டோம், முகவுரை படிச்சிட்டோம். பரந்தப ஞானம் என்னும் யஜ்யமானது திரவியங்களால் ஆகும் யஜ்யத்தை பார்க்கிலும் மேலானது. பார்த்த சகல கர்மமும் ஞானத்திலே மிச்சமில்லாது முடியப் பெறுகின்றன. பாஷ்யம். பாஷ்யார்த்தம். திரவியங்களாலாகிய சாதனங்களால் சாதிக்கப்படும் யஜ்யம்தான் பலனை விளைவிப்பது. ஞானம் என்னும் யஜ்யம் என்பது பலனை விளைவியாதது, அனித்தியமான பலனை விளைவியாதது. ஆதலால் இது மேலானதாகும். எப்படி? முக்திக்கு சாதனமான ஞானத்திலே சகல கர்மமும் முடியப் பெறுகின்றன, அடங்கி நிற்கின்றன என்பது பொருள். அதற்குள்ள அடங்கி விடுகிறது. ஆகவே ஞான யஜ்ஞம் உயர்ந்தது என்க. இதனை சூதாட்டத்திலே வெல்லப்பட்ட கிருத்தன் என்னும் வருமானத்திற்கு, கிருத்தன் அப்படின்னாக்கா அந்த சூதாட்ட டையில் இருக்கக்கூடிய 4 புள்ளி அதிக பாயிண்ட் இருக்கக்கூடிய பகுதிக்கு கிருத்தன் பேர் வச்சிருக்காங்க. 4 பக்கத்துக்கு 4 பேர், இந்த 4 யுகங்களை பேராக வைத்திருக்கிறார்கள். 4 இருந்தாக்க, 4 புள்ளி இருந்தாக்க அதுக்கு கிருத்தன்னு பேர், கிருத்த யுகம் மாதிரி. அப்புறம் 3 புள்ளி இருந்தால் அதுக்கு திரேதான்னு பேர், 2 புள்ளி இருந்தால் துவாபரன்னு பேர், கலினா 1 புள்ளினா வருமானம் குறையும்னு அர்த்தம். அதனால் புண்ணியம் மற்ற எல்லாமே குறைந்து இருக்குது அப்படின்னு அதற்கு பேர். அதற்கு கீழான வருமானங்கள் வந்து சேர்வது போல. அப்போ கிருத்தன் விழுந்தாக்கா அவனுக்கு 10 பாயிண்ட் வரும். மற்ற யுகங்களுடைய பலனும் அவனுக்கு அங்கே இருக்கிறது. இல்லை, கிருத்த யுகத்தில் வாழ்பவர்களுக்கு மற்ற யுகங்களில் வாழ்கிறவன் என்ன சுகத்தை அனுபவிக்கிறானோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கிருத யுகவாசிகள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு. கலியுகத்தில் மிக குறைவான சுகத்தை தான் நம்ம அனுபவிக்கின்றோம். ஆனால் கலினாலே துன்பம் தானே, அதனால் இருக்கட்டும். இங்கே அதே தான், அதை ஒரு குறியீடாக வைத்துக்கொண்டு இந்த சூதாட்டம்ங்கிறது இருக்கு. வந்து சேர்வது போல ஜனங்கள் செய்யும் நற்செய்கைகள் எல்லாம் அவனை சேர்கின்றன. அவன் அறிந்ததை, அவன்கிறது இங்கே ரைக்வர் அப்படிங்கிறவருடைய கதையில் வர்றது. ரைக்வர் அறிந்ததை, அறிபவன் எவனோ அவனும் அதனையே அடைகிறான் என்று சாந்தோக்கிய உபனிஷத் என்னும் ஸ்ருதியினால் உணர்க. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட, அதனால் எல்லா யஜ்ஞங்களை விட ஞான யஜ்ஞம் மேலானது. ஏன் மேலானது? எல்லா யஜ்ஞங்களால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது ஞான யஜ்ஞத்தில் கிடைத்துவிடும். ஆகவே மேலானது. ஆகவே ஒருவன் ஞான யஜ்ஞத்தை செய்ய முயற்சிக்க வேண்டும், ஞானத்தை அடைய முயற்சிக்க வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும், ஞானத்தின் வாயிலாக முக்தியை, பரிபூர்ணமான பலனை அடைய வேண்டும். அப்போ அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடையிறது, எப்படி அடையிறது அப்படின்னு கேட்ட பகவானே அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ओम्.